துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டின் இறுதி பகுதியிலும் உடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த மகிமை நாளிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வர கர்த்தர் பாராட்டுகிற பெரிதான அன்புக்காக நன்றி 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 நன்றி. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய ராஜரீகம் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறப்பா. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேற கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவம் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. கர்த்தாவே, தேவ சபைகளிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவ அக்னியானுடைய ஆளுகைக்குள்ளாய் தகப்பனை சுயத்தை நீக்கி கர்த்தாவே, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் நாள் என்று பார்க்கிறோமே. என் தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. கேர்பீன்கள் மத்தியிலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேராபீன்கள் துதிபாட கேர்பீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் இந்த நாளிலும் வரக்கூடிய ஒவ்வொருவரும் பிரகாசிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க. அதுபோலவே காலங்களில் நடைபெறக்கூடிய வாட்ச்நைட் சர்வீஸிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் இரவு 10 மணியிலிருந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நடைபெறக்கூடிய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வாட்ச்நைட் சர்வீஸில் கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. புதிய கிருபைகளோடு கூட கர்த்தர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாளில் குடி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய தெய்வம் கிருபை பெருகட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கொடுங்கூர் பகுதி முழுவதும் காணப்படக்கூடிய தேவ சபைகள் நடுவிலோ மகா பரிதான எழுப்புதல் உண்டாக கர்த்தர் கட்டளையிடுங்க. தகப்பனே, நீர் கொடுத்த தேவ சபையை தாழ்த்தி உம்முடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதா, ஆமென். நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால்
கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினே இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாய் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாய் போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி இரக்கத்தினாலே. கழுகை போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகின்றேன். கழுகை போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றேன், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறேன். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி இரக்கத்தினாலே. நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தே. நோய்கள் பாவங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் பாடுகள் சுமந்து தீர்த்தே. நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினே இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கினே இரக்கத்தினாலே. ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய சன்னதியிலே வந்து உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி உமக்கென்று கொடுத்த கரங்கள், உமக்கென்று அர்ப்பணித்த ஆத்மாக்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறப்பா. விசேஷித்த கிருபைகளோடு கிருபையுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் நடத்துங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த வண்ணமாய் இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். தம்பி டேவிட்சனுக்காக துதிக்கிறேன், மனைக்காக துதிக்கிறேன். பிள்ளைகள் பழகி பெருக கிருபை தாங்க. அதுபோலவே அருமையான சௌரன் ஜெயக்குமாருக்காக துதிக்கிறேன். கத்தாவே மனைவி பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், மகிமைப்படுங்க. ஐயா புருஷோத்மனுக்காக ஜெபிக்கிறேன். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகள் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே மருமக்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தகப்பனை ஆஸ்வாதமாக இருக்க கத்தாவே தீர்க்காசி திறவலோடு கூட அவர்களையும் பலப்படுத்துங்க, ஆஸ்வாதிங்க. தொடர்ந்து உடைய பரிசுத்த கரமும் கிருபையும் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் உங்கள் தாசன் அவர் முன்னதாகவே எனக்கு ஆராதனையில் அப்படின்னாலே இங்கே வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நானும் அவருக்கு வாக்கு கொடுத்தபடியினாலே மற்ற இடங்களுக்கு வர முடியாது என்று நான் சொல்லிவிட்டேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நேரத்துக்காக நான் அதிகமாக ஜெபித்தேன்.
சமூகத்திலே நான் காத்திருந்து அந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். வருடத்தின் கடைசி நாள் 23 எப்படி போச்சுன்னு தெரியல, அத்தனை வேகமாக போயிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு பெரிதான அடையாளம் நாட்கள் புகை போல பறந்து போகும். 23 இப்போ தான் ஆரம்பத்தாம் மாதிரி இருந்தது, ஆனால் 23 கடைசிக்குள்ளே வந்து விட்டோம். நாளைக்கு 24 நாம் தொடங்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் எப்போதும் இந்த வருடத்தின் கடைசி வரும்போது அவரவர்கள் சபையிலே வாக்குத்தத்தங்களை அவர்கள் ஊழியர்கள் கொடுப்பார்கள். நானும் எங்கள் தர்ம சபையின் முழியரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு நடுவிலே ஒரு சபையிலே எலிசூரிலே சியோன் பெத்தேல் ஜெப வீட்டுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். எனவே அங்கே நடுவில் போய் கத்திய வார்த்தையை கொடுப்பது வழக்கம். அதற்காகவும் எனக்கு பர்சனலாகவும் ஆண்டு புதிய ஆண்டுக்கு என்ன வார்த்தை நீங்கள் கொடுக்குறீங்க என்று சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். அவ்விதமாக நான் ஜெபித்த போது ஆவியானவர் ஒரு வார்த்தைக்குள்ளே நடத்தப்பட்டேன். அதை ஆவியானவர் தியானிக்கும்படியாக உதவி செய்து ஒரு செய்தியும் கொடுத்தார். இந்த நாளிலே நான் உமத்திலே கொடுத்து விட்டு இந்த மாலையில் இரவு ஆராதனை இருக்குது, அதிலே கலந்து அந்த சியோன் பெத்தேல் ஜெப வீட்டிலையும் போய் வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போமா? நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனம். ஒரு வினாடி கண்களை மூடிய தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு இடைப்படும்படியாகவும் இந்த வார்த்தையினாலே ஏற்படுத்தப்பட வேண்டிய நன்மைகள் கிரியைகளை ஏற்படுத்தும்படியாகவும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். இந்த 23ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் நாளை நாம் கண்டிருக்கின்றோம். அடுத்த டிசம்பர் 24ஆம் ஆண்டு டிசம்பர் 31 நாம் பார்ப்போமா என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனவே இந்த நாள் தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதத்திலே தேவன் நோக்கி, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் நடத்திவிட்டு புதிய ஆண்டுக்குள்ளே நான் போகிறேன். இன்னும் எவ்வளோ காலங்கள் எனக்கு முன்பாக இருக்குது எங்களுக்கு தெரியாது. அந்த காலங்களிலே நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாகவே இருக்க எங்களுக்கு இந்த நாளிலே உடைய வார்த்தையை அனுப்பி அதன் கிரிகளை நடப்பியும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு ஒரு வாஞ்சியோடு ஜெபம் செய்வோமா? பேசுகிறது ஆவியானவராக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பேசுவதனாலே நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது, எந்த விதமான கிரியும் இருக்காது. ஆவியானவர் பேச வேண்டும். ஜெபம் செய்வோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும்.
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்று நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லோரும் வாரும் தூயி பாரகவதன நிஷாபாதாரி பௌரகவதன. Yes Lord, we bow the antara bauda. Yes Lord, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, I desire your presence. Fill me with thy power and reign over me. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பசுத்த ஆவியான மூலமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் துறையக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி நாளில் இப்போதமாக உங்களுடைய சாலயத்திலே நாங்கள் கூடி வந்து உங்களுடைய பாதத்திலே அமரும்படியான ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். அடுத்த டிசம்பர் மாதம் 31 நாங்கள் சந்திப்போமா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த நாளில் நாங்கள் பார்த்து இருக்கிறோம். எங்களை கர்த்தாவே நீ சந்தியும். சந்தித்து உடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகவே எங்களை மாற்றிவிடும். உடைய வசனத்தின் குறைகள் பூர்ணமாக எங்களில் ஏற்படுத்தப்படுவதாக. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது இருக்கட்டும் கர்த்தாவே. அது ஆழமாக எங்களுக்குள்ளே ஊன்றி பாய்ந்து தொடர்ந்து எங்களுக்குள்ளே ஆரம்பித்து அதன் கிருபைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பதாக. அது எனக்கு வேண்டி கிருபை தாங்க. ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்கும் உங்களுடைய நடத்துதலுக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாகும் 1:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 946 பக்கத்திலே இது இருக்கிறது. இந்த புஸ்தகங்கள்லாம் நம்ம பைபிளை தேடி கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம், சிரமம் தான். நாகும் புஸ்தகத்தை எடுக்க சொன்னால் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிற்பாடு போய் தேடிக்கொண்டு இருப்போம். ஏன்னா இது மைனர் ப்ராஃபிட்ஸ்லாம் ரொம்ப ஏதாவது 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் கொண்டு சிறிய புஸ்தகமாக இருக்கு அப்படின்னா கண்டுபிடிப்பது கஷ்டம். இந்த வசனம் பாருங்க. Praise the Lord. இந்த வசனம் ஒரு அழகான ஒரு வசனம். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன்.
புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாக தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இந்த வார்த்தையை வைத்தார். உங்கள் பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் வெளிப்பாடு கிருபை கொண்டவர்கள், அவர்கள் மூலமாக இந்த மாலையிலே இரவிலே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். அதை நீங்கள் கேளுங்கள். வேதம் எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையும் உங்கள் உள்ளத்திலே வைத்து நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 நபரை இந்த பகுதி வசனத்திலே வாசிக்கலாம். ஒன்று நான் என்று ஆண்டவரை பார்க்கிறோம். 2வது உன் என்று நம்மை பார்க்கிறோம். 3வது அவன் என்று பிசாசை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவராகிய நான் உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகம். யாருடைய நுகங்க? சாத்தானுடைய நுகத்தை நான் முறித்து என்ன பண்ணுவேன்? உன் கட்டுகளை அறுப்பேன். கட்டுகளை அறுப்பேன். நுகமற்ற வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் 2024ஆம் ஆண்டு தேவ ஜனங்களுக்கு அது நுகமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்போம். ஹல்லேலூயா. நுகம் மனுஷன் மீது எப்போது வந்தது? ஆதி மனிதனாகிய ஆதாமின் மீறுதலினாலே சாத்தான் என்ன பண்ணிட்டான்? நம்ம மேலே நுகத்தை வச்சுட்டான். ஹல்லேலூயா. பலவிதமான நுகங்கள் இருக்கிறது. பாவ நுகம் இருக்கிறது, பிசாசின் நுகம் இருக்கிறது, சாப நுகம் இருக்கிறது, வியாதி நுகம், சிறுமை நுகம், தரித்திர நுகம் என்று எல்லா நுகமும் இருக்கிறது. வேத வசனத்தை பார்க்கும்போது இரும்பு நுகம் என்று இருக்கிறது, பாரமான நுகம் என்று இருக்கிறது, பலமுள்ள நுகம் என்று இருக்கிறது. அன்பால் இப்படியாக ஏராளமான நுகங்கள் மனுஷன் மீது வைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே இந்த மனுக்குலம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கட்டப்பட்டு இருக்கிறார்கள். நுகத்தை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் 2 மாடை பார்த்துருக்கீங்க. ஐயா வீட்டில் மாடு இருக்குது. ஹல்லேலூயா. 2 மாடை பார்த்துருக்கீங்க இல்லைங்க? 2 மாடை ஒரு வண்டியில் வச்சு அது கழுத்தில் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு கட்டையை வச்சுடுவாங்க. அதுதான் நுகம். இந்த மாடு தன் இஷ்டமாக எதுவும் செய்ய முடியாது. 2 மாடும் தனிப்பட்ட திசையில் எதுவும் செயல்பட முடியாது. 2 ஏகமாக இருக்கு. அது மேலே வச்சிருக்க சுமைகளை தாங்க முடியாதபடிக்கு அதுகள் கட்டப்பட்ட நிலைமை. முன்னேற்றம் இருக்காது, விடுதலை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட மாடுகள் நீங்கள் கேட்டிங்கன்னா வாய் இருந்துச்சுன்னா சொல்லும், ஐயோ இந்த நுகமின் மேல் வைத்தபடியினாலே என் வாழ்க்கையே சீரழிந்து போயிருக்கிறது என்று அந்த மாடு சொல்லும். இதுதான் நுகம். மனுஷன் மீது நுகம் வந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த மனுஷன் இருக்க நுகத்தை முறிக்கத்தான். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் முறித்து விட்டார். ஆனால் சிலுவையிலே நுகம் முறிக்கப்பட்டு விட்டது. நம் மீது நுகம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இல்லைங்களா? நுகம் முறிக்கப்படாதபடிக்கு அது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நுகம் அன்பாந்தை முற்றிலுமாக முறிக்கப்பட்டதான் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்போம். கட்டுகள் அற்றவர்களாக இருப்போம். அப்போ நுகமற்ற வாழ்க்கை, நுகமே மேலே இருக்கக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வேதத்தில் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நபி அது கொஞ்சம் வேதத்தில் கொஞ்சம் பிழை, அது மிஸ்டேக்கு. அபிஷேகத்தின் நுகம் இல்லை. நீங்கள் மற்ற வேதத்தை பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் அல்ல, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. சில தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியாக இருக்கிறது. இப்பொழுது வருகின்ற டிரான்ஸ்லேஷன் நிறையா பிள்ளைகள் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதுக்கு நான் வருந்துகிறேன்.
அந்த காலத்தில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லாக பைபிளை அச்சடிப்பார்கள். இந்த நாட்களில் நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கிறது. அன்பான் தெய்வஜமே, அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் என்ன? நான் உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போ நம்ம நுகம் நீக்கப்பட்டு நாம் நுகமற்றவர்களாக இருக்கணும்னா என்ன தேவை? அபிஷேகத்தினால் தான் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அபிஷேகிக்கப்பட்டவர்களாக. அபிஷேகம் என்ற எல்லா மதஸ்தரும் அதில் ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். அதை தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் வழிபாடு முறைகளிலே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பால் அபிஷேகம் என்று சொல்வார்கள், பழம் அபிஷேகம் என்று சொல்வார்கள், எண்ணெய் அபிஷேகம் என்று என்னென்னமோ அபிஷேகம் பண்ணுவார்கள். நம்முடைய வேதத்திலும் அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எண்ணெயின் அபிஷேகம், தைலத்தின் அபிஷேகம் என்று நாம் பார்க்கலாம். ஆசாரியனை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுவார்கள். தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுவார்கள். ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணுவார்கள். இப்படி இந்த அபிஷேகம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எதற்கு இந்த அபிஷேகம் முக்கியம்? இந்த அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா நுகம் முறிக்கப்படாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு மனிதர்களாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நமக்கு எண்ணெய் அபிஷேகம், தைலம் அபிஷேகம் என்ற பொருட்களின் அபிஷேகம் அல்ல. நமக்கு என்ன அபிஷேகம் இருக்குது? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை. நசரனாகிய இயேசுவை தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் போதும் அபிஷேகம் பண்ணினார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான மனுஷனாக பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அவருக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது. அப்போ அவர் என்ன அபிஷேகம் அவருக்கு தேவன் வைத்தார் என்று சொன்னால் பசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. நுகம் முறிக்கப்பட்டு நுகமற்ற வாழ்க்கை உடையவனாக நான் இருக்கணும்னா இந்த அபிஷேகம் எனக்கு அவசியம். அது என்ன அபிஷேகம்? பசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மனுக்குலத்தின் மீதே தேவ ஆவியானவர் வந்துவிட்டார், ஊட்டப்பட்டார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொன்னார், நான் போவது நல்லது, போவேனாகில் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், பசுத்தமாக்குவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது இந்த ஆவியை நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். அப்போ ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊட்டப்பட்டு விட்டார். இந்த நாட்களில் நீங்கள் நானும் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியான அபிஷேகம் என்று சொல்லும்போது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாக வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஆவியான அபிஷேகம் என்றால் என்ன அர்த்தங்க? ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாக indwelling of the Holy Spirit. ஆவியான நிறைவாக நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அதுதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு, நீங்களே தேவ ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பசுத்த ஆவியான வாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியான ஒரு வாசம் பண்ணுங்க. அப்போ ஆவியான நமக்குள்ளே நிறைவாக வாசம் பண்ணுகிறவராக இருப்பார் என்று சொன்னால் நாம் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். இதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கும்போது ஆவியின் நிறைவு இருந்தது என்று வேதம் சொல்ல. எப்படி இருங்க? அவர்கள் ஆவியின் நிறைவு உடையவர்களாக இருந்தார்கள். ஆவியானவர் நிறைவாக இருந்தார் என்று சொல்லி, ஆவியானவர் நிறைவாக எனக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் அந்த ஆவியான நிறைவு என் மேலே இருக்கும். அதான் யாத்திராக மட்டும் சொல்லப்பட்டு இருக்கிறது, அபிஷேகம் என்னும் தைலம் என் சிரசின் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் என் சிரசு மேலே இருக்கிறது. பாஸ்டர் சுந்தர் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னு சொன்னால், உன் தலையில் கையை வச்சு நீ செக் பண்ணிக்கணும். என்னத்தை செக் பண்ணிக்கணுமா?
உன் அபிஷேகம் நிறைவாக இருக்கிறதா? உன் அபிஷேகம். அப்புறம் அந்த காலத்தை சொல்லும்போது நான் வாலிபன், கல்லூரி படிக்கிறவன். 77 பாஸ்டர் சுந்தரம் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். தம்பி தான் கூப்பிடுவார், போனாலே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் குத்துவார். ஹல்லேலூயா. அவர் எப்போதும் எல்லாரையும் ஒரு முத்தம் கொடுக்குற தெய்வ மனுஷன். நான் மோசையை பார்த்ததில்லை, ஆனால் மோசையை பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சுந்தரத்தை பார்த்தா மோசே அப்படியே முகம் பிரகாசமாக இருக்கும், கை இவ்வளோ பேசு இருக்கும். அப்படி பேசினாலே ஒரு அனாயிண்டிங். கிட்ட போக மாட்டாங்க, அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. கையை வச்சானா அப்படியே ஒரு அபிஷேகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதர் அவர் சொல்கிறாரு, உன் தலையில் கையை வச்சு ஆல்வேஸ் செக் ஹோ ராகா பாராதானாமா. அபிஷேகம் எந்த அளவுக்கு நிறைவாக உங்களில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நுகமற்றவர்களாகவே இருப்பீங்க. சாத்தான் நுகத்தை கொண்டு வரவே முடியாது. அவன் வேலையே நுகத்தை வைக்கிறதா. யாராவது பார்த்து என்ன பண்ணுவான், நுகத்தை அப்படி ஒரு போட்டுருவான். நுகம் போட்டாலே அவன் கட்டுக்குள்ளே போயிடுவான், அந்த மனுஷன் இருக்குள்ளே போயிடுவான், சாபத்துக்குள்ளே போயிடுவான். இதுதான் பிசாசும் இல்லை, கொல்லவும் அழிக்கவும் திரும்பவும் வருகிறான். ஆனால் தேவன் நமக்கு நுகத்தை கல்வாரி சிலுவையில் முறித்து போட்டார். அந்த முறித்து போட்டதை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டுமே, அதற்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே நான் நுகத்தை முறித்து போட்டேன், ஆனால் என் ஜனம் நுகத்தை முறித்தவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஆவியானவரின் அபிஷேகம் தேவை என்று சொல்லி அந்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து விட்டார். நமக்குள்ள ஆவியான வாசம் பண்ணுகிறாரா? நிறைவான அபிஷேகம் உடையவர்களாக இருக்கிறோமா? எப்படி அறிந்து கொள்வது? நான் ஆவியான எனக்குள்ள நிறைவாய் வாசம் பண்ணுகிறார், ஆவியான அபிஷேகம் நிறைவாக உடையவனாக இருக்கிறேன், எப்படி அறிந்து கொள்வது? இயேசுவை முன்பாக வைத்து ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லிவிட்டு முடிக்க வாஞ்சிக்கின்றேன். என் மனைவி வரும்போது சுட்டாங்க, பைக் விட்டு இறங்கணுன்னு. காரில் தான் வரலான்னு யோசித்தேன், ஏன்னா எடுத்து வெளியே வச்சுட்டேன், ஷெட்லேருந்து நைட்டும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் இங்கே உடனே இங்கே வந்தால் கார் பார்க்கிங் நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு வந்து விட்டேன். நல்லா கவனிங்க அன்பான் தேவி, ஒரு 3 காரியங்கள் இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து அவர் அபிஷேகப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டவர். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உடையவனாக இருக்கிறேனா? எப்படி அறிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்கள், அதில் ஆவியானவர்களை நிறைவாக வாசம் பண்ணுகிறார்கள், அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கின்றேன். என் மனைவி உத்தரவு போட்டு விட்டாங்க, கொஞ்சம் சுருக்கமாக சீக்கிரமாக நீங்கள் முடிக்க பாருங்க. பாஸ்டர் ஜெபராஜ் பெண்ணுக்கு ஏந்து ஆமைன்னு சொல்லாமல் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டாரு. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? அவர் முறைக்கு இது பார்த்தா சொல்லிவிடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் முடிச்சிடுறேன். கவனிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க. போதும். இயேசு பசுத்த ஆவியினாலே நிறைந்தவர். அன்பான் தெய்வ ஜனமே, பசுத்த ஆவியானவர் உள்ளத்தை நிறைவாக வைத்துக் கொள்கிறார். அபிஷேகம் உடையவர்கள் யார்? என்ன அபிஷேகம்? பசுத்த ஆவியான அபிஷேகம். அந்த பசுத்த ஆவியின் அபிஷேகம் அன்பான் உள்ளவர்கள் ஆவியான நிறைவாக அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்கள்? இயேசு பார்க்கிறோம். இயேசு ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராயிருந்த அப்போஸ்தலர் 10:30 வாசித்து, அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர், ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார். இப்போ இந்த பகுதியில் இருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்கள், ஆவியானவர் அபிஷேகத்தை உடையவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஏன்னா புதிய ஆண்டுக்குள்ளே வாக்குத்தத்தமாய் போகிறதுனால அந்த ஆசீர்வாதத்தின் குறிப்பு சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட, அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறான். ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது எதை குறிக்கிறது? ஆவியானவரின் நடத்துதலை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க? ஆவியான லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இஃப் ஐ am
with the indwelling of the Holy Spirit, and if the anointing of the Holy Spirit rich upon me, I would be a person with a life of leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் உட்பட்டவனாய் இருக்கிறவன் தான் அந்த ஆவியான அபிஷேகம் உடையவன். நம்ம யார் நடத்தணும்? ஆவியானவர் நடத்தணும். மனுஷன் நடத்துதல் இருக்கிறது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் நடத்துதல் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துவது, ஆசிரியர்கள் மாணாக்கரை நடத்துவது, இப்படிலாம் போதகர்கள் விசுவாசிகள் நடத்துவது, இதெல்லாம் இருக்கிறது. இதுதான் ஆவியான நடத்துதல் தான். ஆனால் இந்த நடத்துதல் எல்லாவற்றையும் காட்டிலோ நம்ம ஆவியானவர் நம்ம நடத்தணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் வனாந்தரத்துக்கு, அவர் மெய்யான தேவன், மெய்யான மனுஷனாக இருக்கிறார். தெய்வத்துவம் அத்தனையும் அவருக்குள்ளே இருக்கிற மெய்யான மனுஷன் இருந்தாலும் ஆல் டிவினிட்டி வாஸ் இன் ஹிம் இருக்குது. அவர் நேராக வனாந்தரத்துக்கு அவரே போயிடலாம். ஆனால் யார் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனது? ஆவியானவர் கொண்டு போன. ஆவியானவரின் நடத்துதல், லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உள்ளவர்கள் அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவாங்க. ஆவியானவர் நடத்து. அப்போ ஆவியானவரின் நடத்துதல் எனக்கு இருக்கிறதா? இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6 வாசிக்க கேட்போமா? ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு, வாசிங்க. ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். தொடர்ந்து மீசிய பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பகுதியை பாருங்க, ஆவியானவர் இங்கே ஒரு இடத்துக்கு போகணும்னு பார்க்குறாங்க. எதற்காக? வசனத்தை சொல்லும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக. இவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு பட்டணத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும் என்று அவர்கள் எத்தனைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். எதற்காக அன்பான இது தடை பண்ணினார்? எதற்காக தடை பண்ணினார் என்று சொன்னால், இவர்கள் இந்த இடத்துக்கு போய் ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. இவர்கள் ஊழியம் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கிற, சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அங்கே இவர்கள் போக வேண்டும் என்று இவர்கள் போக தீர்மானம் பண்ணி கொண்டிருந்த இடத்தை தடை பண்ணி ஆவியா என்ன பண்ணாரு? வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அப்போ இங்கே ஆவியானவரின் நடத்துதல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தினது என்று சொன்னால், தேவ சித்தத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை, ஆவியானவரின் அபிஷேகம் மேல் இருக்கிறாரா? எப்படி அறிந்து கொள்வது? ஆவியான அபிஷேகம் உள்ளவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவார்கள். ஆவியான் நடத்தப்படுபவர்கள் யார் என்று சொன்னால், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்று. நமக்கு தேவ சித்தம் நிறைய 99% நமக்கு தெரியாது. பைபிள் இருக்க தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால் ஒளிய மற்ற தேவ சித்தம் நம்முடைய அன்னாட வாழ்க்கையில் நமக்கு தெரியல. தேவ சித்தமா என்று பல கலக்கங்கள் இருக்கிறது. நம்ம கேட்குறோம், இது தேவ சித்தமா என்று. ஆனால் ஆவியானவருக்கு தேவ சித்தம் தெரியாதவையா. நாம் ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்று சொன்னார். தேவ சித்தம் தவறாமல் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படலாம். இங்கே பாருங்க அழகாக. அப்ப இந்த தெய்வ சித்தம் நிறைவேற்றப்பட்ட போது என்ன நன்மை இருந்தது, என்ன நன்மை உண்டாகிறது என்று சொல்லி பார்த்தால், அன்பான் தேவ ஜனமே, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் அவர்கள் போய் சுவிசேஷம் சொன்னார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனம் குறித்துக் கொள்ளுங்க. வீட்டில் வாசித்து பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச பகுதியை தான் நேரம் இல்லாத வேகமாய் போகிறேன்.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள்லாம். அங்கே பிலிப்பு ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பிலிப்பு ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இப்போ ஆவியானவர் என்ன பண்ணாராம், அவர் பிலிப்பை அன்பான் தேவஜமே வேறு ஒரு இடத்துக்கு போகும்படியாக ஆவியானவர் நடத்தினார். பிலிப்பு வேகமாக போகிறார். ரதம் ஒன்று வருகிறது. ரதமில்லை, எத்தோப்பியா மந்திரி ஒருத்தர் வருகிறார். ஆவியான பிலிப்பை இந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ள செய்கிறார். ரதத்தோடு கூட பிலிப்பு ஓடி போய் கொண்டிருக்கும் போது அந்த எத்தோப்பியா மந்திரி அவர் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறார். அப்போது பிலிப்பு கேட்கிறார், என்னையா படிக்கிற என்று சொல்லி ஓடிக்கொண்டே ரதத்தோடு ஓடிக்கொண்டே கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி படிக்கிறது ஏதாவது புரியுதா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒன்றும் புரியலையே, ஏதோ இருக்குது, யாரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொல்கிறாரு. அப்போ நான் உனக்கு விளக்கி சொல்லட்டோமா என்று ரதத்து மேலே ஏறிக்கிறார். ஆண்டவராக இயேசு குறித்து இவர் வாசித்து கொண்டிருக்க அதை விளக்கி சொல்கிறார். தண்ணீர் வருகிறது, தண்ணீர் இருக்கிற ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று கேட்கிறாரு. பிலிப்பு, நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தடையில்லை என்று சொல்லி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். உடனே அந்த மந்திரி போகிறார், பிலிப்பு ஆவியான தூக்கி கொண்டு வந்து விடுகிறார். அப்போ நல்ல கவனிங்க, ஆவியானவரின் நடத்துதல் ஒரு மனுஷன் வாழ்க்கை தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற செய்கிறது. தெய்வ சித்தம் நிறைவேற்றும் போது என்ன நடக்குது என்று சொன்னால், முதல் நன்மை அன்பான ப்ராஃபிட் என்ன ஆகுதுங்க, பிரயோஜனம் லாபம் உண்டாகிறது, ஆத்மா ஆதாயம் உண்டாகிறது. அப்போ தெய்வ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது தான் நம்முடைய வாழ்க்கை லாபகரத்தை பார்க்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணுமா, என் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணுமா, என் பிரயாசத்துக்கு பலனுள்ளதாக இருக்கணுமா, எல்லாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கணுமா, அது எங்கே இருக்கிறது? இந்த நன்மை தெய்வ சித்தம் நிறைவேற்றுவதில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ தெய்வ சித்தம் நிறைவேற்றணும்னா நம்மால் தெய்வ சித்தம் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஆவியானவரின் அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் உள்ளவர்கள் யார்? அவருக்கு ஆவியானவர்களே நடத்தப்படுவார்கள். ஆவியானவரின் நடத்துதல் தெய்வ சித்தத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. அதனாலே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம், பிரயோஜனம் உள்ளவர்களாக. நீங்கள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக 9 சில வசனங்களை வாசிக்க கேட்போமா? சாரி, 21ஆம் அதிகாரமா? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். யாருன்னா, நீங்கள் முந்தின வசனம் பாருங்க, பிலிப்புக்கு இருந்தார்கள் 4 குமாரத்திகள் இருந்தார்கள், 4 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். 10ஆம் வசனம், நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அதற்கு பவுல், நீங்கள் அலுவலர் என் இதயத்துக்கு இது பண்ண வேண்டிய பவுல் இது பண்ணுறாரு. 14ஆம் வசனத்தில், அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது நகர் முழுவதும் கலக்கமுற்று அது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனைத்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறது என்று போஸ் சேவகன் சேனாதிபதிகள் செய்ய வந்தது. மீதி காரியங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இப்போது பவுலுக்கு பெரிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்ன இருக்கிறதுங்க, அவனை கொலை செய்யும்படியாக. அதை வாசிக்கும் போது அவனை அடித்தார்கள், கட்டினார்கள், இதெல்லாம் இருக்கிறது. கொலை செய்யும்படியான சூழ்நிலை இருக்கிறது. இது பவுலுக்கு தெரியல. பவுல் ஊழியம் தானே செய்ய போறோம் என்று சொல்லி ஆவியான் என்ன பண்றாரு, அங்க தடை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க சொல்லி அங்க போக வேண்டாம்,
போனா பவுல் இந்த மாதிரி கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறது, பாதகமற்ற நிலைமை இருக்கிறது. என்னை போக்கக்கூட இந்த ஆவியான நடத்துதான் அங்கே ஏற்படுகிறது. தெய்வ சித்தம் அன்பான் தேவன் பவுல் நிறைவேற்றாதபடிக்கு அவர் கடந்து போனபடினாலே என்ன நடந்தது? பாதகம் இருந்தது. ஆனால் தேவனுடைய எச்சரிப்பு ஆவியான நடத்துதல் தெய்வ சித்தத்துக்கு நேராக நடத்தினபடினாலே அங்கே என்ன நன்மை சொன்னால் பிரயோஜனம் மட்டுமல்ல, பாதுகாப்பு. ஹல்லேலூயா. தெய்வ சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. தெய்வ சித்தத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. ஹல்லேலூயா. பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? தெய்வ சித்தத்தின் நடத்துதலே இருக்கிறது. பிரயோஜன தம்பி லாபகரம் எங்கே இருக்கிறது? தெய்வ சித்தத்தின் நடத்துதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லோரும் ஜபமாக பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? போதும். பின்பு இயேசு ஆவியானவரின் பலத்தினாலே, செய்தியை மிஸ் பண்ணக்கூடாது, நுகமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. நான் உன் மேலுள்ள அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அரிப்பேன். நம் மேலே இருக்கின்ற நுகங்கள் நீக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நுகத்தை நீக்கி விட்டாலோ நம் மீது நுகம் இருக்கத்தான் செய்கிறது. நம் மீது நுகம் நீக்கப்பட வேண்டும். ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு அவசியம். இந்த ஆவியான அபிஷேகம் நமக்கு இருக்கிறதா? ஆவியான அபிஷேகம் இருந்தால் நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? ஆவியானவரால் நடத்தப்படுவேன். ஆவியான நடத்தப்படுகிற வாழ்க்கை எது? தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற செய்யும். அதனாலே அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதனாலே அவனுக்கு லாபம் இருக்கிறது, பிரயோஜனம் இருக்கிறது. இரண்டாவதாக இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் பலத்தினால் ஆவியானவரின் அபிஷேகம் உள்ளவர்கள். ஆவியானவர் நடத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் ஆவியானவரின் பலன் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆவியானவரின் பலன், the strength of the Holy Spirit, the leading of the Holy Spirit, the strength of the Holy Spirit. ஆவியானவரின் பலன் உள்ளவர்கள், ஆவியானவரின் பலன் உள்ளவர்கள். ஆவியான அபிஷேகம் இருக்கிறதா எப்படி அறிந்து கொள்வது? ஆவியானவரின் அபிஷேகம் இருந்ததுன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அந்த பலன் உள்ளவர்களாக. அதான் வேதம் சொல்கிறது, உள்ளான மனுஷன் பலன். நம்ம அன்பான் தேவ ஜனமே, புறம்பே பார்ப்பது இது மாமிசம். இது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இது ரியல் மேன் அல்ல. இந்த ரியல் மேன் எது? இன்னர் மேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே உள்ளான ஒரு மனுஷன் ஒரு இருக்கு. அவன் தான் உண்மையான மனுஷன். உண்மையான மனுஷன் அவன் ஒன்று பாதாளத்துக்கு போனோம், இல்லைன்னா பரலோகத்துக்கு போனோம். இந்த உள்ளான மனுஷன், அதான் வேதம் சொல்கிறது, உள்ளான மனுஷனிலே பலன் அடைவாக. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலன் அடைந்தவனாக இருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் பலன் அடைந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் வீழ்ச்சியே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவின் பலன், ஆவியானவின் பலன் அன்பான் ஆவியான அபிஷேகம் எனக்கு இருந்தால் ஆவியான நடத்துதல் மாத்திரமல்ல, நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? ஆவியானவின் பலன் உள்ளவனாக இருப்பேன். ஆவியான பலன் இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவியான நடத்தும் போது நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுக நான் இருப்பேன். ஆவியான பலன் இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பசுத்த ஆவியானம் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிப்பரியந்தமும் எனக்கு
சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஆவியானவரின் பலனை நமக்கு ஏற்படுத்துகிற பலன் உள்ளவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. நாம் பலன் உள்ளவர்களாக எப்படி இருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? பலன் உள்ளவர்களாக இருந்தால் நாம் எப்படியா இருப்போம்? சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். அநேக கிறிஸ்தவர்கள், அது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அது பெண்டகோஸ்து என்று சொல்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 99% சாட்சி இல்லை. சாட்சி இல்லை. பெண்டகோஸ்டில் கிறிஸ்தவத்தில், அதாவது நான் நினைக்கிறேன், உங்களை பற்றி சொல்ல, நீங்கள் நல்ல ஜனங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த லுத்தரன், நான் லுத்தரன் பேக்ரவுண்டு, லுத்தரன் வந்தவன் நான். லுத்தரன், ஏசி இந்த மக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மக்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க போடுகிறது. இந்த நம்ம பெண்டகோஸ்ட் இருக்கும் பரலோகம் போவோம் தெரியல. அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? பரலோகத்துக்கு சாம்சன் இருக்கும்போது சொன்னாங்க, பரலோகத்துக்கு போனால் பெரிய சர்ப்ரைசஸ் இருக்குமா. பரலோகத்துக்கு போனால் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். என்ன இருக்குமானா, அங்கே பார்த்தா கோவிந்தசாமி, முனுசாமி, கந்தசாமி எல்லா சாமியும் அங்கே இருக்குமா. இந்த பீட்டர், ஜானு, சாமியல் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்களாம். எந்த ஆட்கள் நம்ம அங்கே இருப்போம்னு நினைப்போமோ அவங்களாம் இருக்க மாட்டானா. எல்லாம் முனுசாமி, கந்தசாமி, கோவிந்தசாமி எல்லா சாமிங்களும் அங்கே இருக்குமா. சாம்சன் சொன்னார். உண்மை தான் சொல்கிறேன். ஐயா, எங்கள் ஊழியர் ஐக்கியத்தில், ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா தேர்ந்த அந்த ஊழியர் ஐக்கியத்தில் வந்திருப்பீங்க. நீங்கள் இப்பயே வராரு, அப்போ சாம்சன் இருக்கும்போது வராமல் இருப்பாரா? கண்டிப்பாக வந்திருப்பாரு. அன்பான தெய்வ ஜனமே, நான் நினைக்கிறேன், உண்மை நினைக்கிறேன், தெய்வ மனுஷன் சும்மா சொல்லுவாங்க. பிகாஸ் அவரும் ஒரு சாமியார் தான் வந்தவர். ஹல்லேலூயா. சண்முக சுந்தரம் சாம்சுந்தரமாக மாறிட்டார் இல்லைங்களா? நல்ல கவனிங்க அன்பான தெய்வ ஜனமே. அப்போ நல்ல கவனிங்க. நாம் அன்பாம் ஆவிக்குரியவர்கள், அதாவது வேதம் சொல்லுகிற ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? மாம்சத்துக்கு புரியாத பவுல் சொல்கிறாரு, பார்த்து, டேய் நீ ஆவிக்குரியவனா இருக்க வேண்டியவன், உன்னை பார்த்தா இன்னும் நீ எப்படி இருக்க? மாம்சத்துக்குரியவனாக இருக்கணும், குழந்தையாக இருக்கிற. தேவ ஆவியானவர் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், தேவ சித்தம் அன்பான் தேவ ஆவியானவர் நடத்தப்படுவேன், தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். ஆவியான அபிஷேகம் மேல் இருக்கும் என்று சொன்னால், ஆவியான பலன் உள்ளவனாக உள்ளான மனுஷன் பலனடைவனாக இருப்பேன். நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. லைஃப் ஆஃப் டெஸ்டமனி. லைஃப் ஆஃப் டெஸ்டமனி. Am I being anointed by the Holy Spirit? If I am anointed, I will be led by the Holy Spirit, leading to the will of God, leading to the will of God. If I am with anointing, I'll be with the scent of the Holy Spirit, leading to a life of testimony. Hallelujah. அன்பான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கை. ரெண்டு காரியங்கள் அதனால நன்மை இருக்கிறது. குறிப்பாக சொல்லி நான் வேகமாக முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் சிம்சன் வாழ்க்கையை பார்க்கும்போது, அவன் ஆவியான அபிஷேகம் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு, பெலிஸ்டரை கொண்டுக்கிட்டே வந்தான். பெரிய சாட்சி இருந்துச்சு. 1000 பேர் வந்தாலும் அடி தான், 30 பேர் வந்தால் அடித்தான், கரட்டிகளை போட்டு கட்டி கிட்டி எல்லாம் பண்ணுவான், எப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் என்ன ஆச்சு? அபிஷேகத்தை எழுந்து போயிட்டான். ஹல்லேலூயா. போயிட்டான். ஏன்னா பலன் போச்சு. அந்த பலனு ரகசியம் எங்கே இருக்கிறது? அபிஷேகம் பலனிலே இருக்கிறது. இதை சொல்லிட்டான். அந்த பலன் போச்சு. இப்போது குருடனாக கை விலங்கு போட்டு அப்படியே மாவசித்து அப்படியே இருக்கிறான். அப்போ 16 நியாயாதிபதி புஸ்தகம் 28ஆம் வசனத்தில் சிம்சன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? நான் ஜெயம் கொண்டவனாக இருக்கணும், நான் சாட்சியவனாக இருக்கணும், எப்படி பிளஸெல்லாம் கொண்டு போட்டேனோ அதை காட்டிலும் அதிகமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆவியான அபிஷேகம் மேல் வரணும், அதில் பலன் இருக்கிறது என்று அறிந்து, ஆவியானவரே என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும் என்று சொல்லி வேண்டினான். ஆவியானவர் வந்த அபிஷேகம் வந்தது, பலனடைந்தான். அவன் மறிக்கும் போது உயிரோடு இருந்து கொண்ட பெலிஸ்தரை காட்டிலும் மறிக்கும் போது கொண்ட பெலிஸ்தர் அதிகம். ஹல்லேலூயா. A great testimony, great testimony. இந்த ஆவியான அபிஷேகம் ஆவியான பலனை ஏற்படுத்துகிறது. அது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. அது நன்மைகள் என்ன என்று சொன்னால் அது நிலைநிறுத்த செய்கிறது. ஹல்லேலூயா. சிம்சோன் விழுந்து போன வீழ்ச்சி அடைந்த சிம்சோனை அது நிலைநிறுத்தினது. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இல்லைங்களா? நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் ஆசைக்கிறோம், சாட்சியாக இருக்கணும் ஆசைப்படுறோம். அன்பான் ஆனால் விழுந்து போயிடுறோமே, இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோங்க? அதை செஞ்சிடறோம். ஏனென்றால் உள்ளான மனுஷன் பலன் இல்லை செஞ்சிட்ட பிறகு ஐயோ வந்துட்டு போயினேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு மறுபடியும் ஆவியானவரே என்று சொல்லி எழும்பிடுறோம். அப்புறம் மறுபடியும் போய் விழுந்து போயிடுறோம். ஆனால் ஆவியானவரே அபிஷேகம்
அவன் பலனை ஏற்படுத்துகிறது. அது என்ன பண்ணுது? வீழ்ச்சி இல்லாதபடிக்கு நம்மை நிலைநிறுத்த செய்கிறது. சிம்சன் அதுக்கு பிறகு அன்பா அந்த முடிந்த ஓட்டம் நிலைநிறுத்தப்பட்டார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4-8 வசனங்கள் அங்கே எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது. அதை முந்தின அதிகாரத்தில் வல்லமையான காரியத்தை செய்தார். வானத்தின் அக்னி இருக்க கர்த்தரை தெய்வம் இது நிரூபித்த தேவ மனுஷன் 19ஆம் அதிகாரத்தை எசபேலுக்கு பயந்து போய் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, செத்து போகட்டும் என்று சொல்லி அவர் படுத்து கொண்டார். அப்போது தேவன் அங்கு பலப்படுத்தினார். பலப்பட்ட போது என்ன ஆயிற்று என்று சொன்னார்? அவர் எலியா போனாரு, 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாரு. எலியா போனாரு, தன் ஸ்தானத்தில் எலிசா வைத்து அபிஷேகம் பண்ணாரு. எலியா போனாரு, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அன்பா ரதம் வந்தது. அவர் எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். மாத்திரமல்ல, எலியாவின் ஊழியம் அங்கேயே முடித்து விட வேண்டும் என்று நினைச்சாரு. ஆண்டவர் சொன்னார், டே எலியாவே, இங்கே இப்படி படுத்து ஊழியத்தை முடிக்கணும் சொன்னா நீ ரதத்தில் சந்திச்சு வர முடியாதுடா. உன்னை குறித்து நான் ஊழியம் நிறைய வச்சிருக்கேன். நீ போகும் தூரம் பிரயாணம் தூரம் அதிக தூரம் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இல்லை, அவன் ஊழியம் முடிந்து விட்டதா? இல்லை, முடியல. இயேசு கிறிஸ்து மறுபமலைக்கு வந்தபோது அங்கே எலியா மோசையோடு கூட வந்தார். அல்லேலூயா. ஊழியத்தை இயேசுவை பலப்படுத்தும்படியாக மறுபமலைக்கு அங்கே எலியா வந்தார். அதோட முடிந்து போயிட்டா? இல்லை. நீங்கள் வெளிப்படுத்த விசேஷித்து வாசிக்கும் போது அன்று கிறிஸ்து ஆட்சி முதல் 3ஆம் ஆண்டிலே அந்த எலியா இன்னொரு தேவ மனிதோடு கூட பூமியிலே வந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அது வரைக்கும் எலியாவின் ஊழியம் இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. ஆனால் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அங்கே படுத்துக்கொண்ட பலனற்றவராக இருந்தபடினாலே, ஆனால் பலன் வந்தது. என்ன பண்ணிட்டு என்று சொன்னால் நிறைவேற்ற செய்தது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவரின் பலன் நிலை நிறுத்துகிறது, ஆவியான பலன் நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா. இதுதான் நன்மை. ஆவியானவரின் அபிஷேகம் எப்படி அறிந்து கொள்வது? ஆவியானவரின் பலனிலே இருக்கிறது. அந்த ஆவியான பலன் இருக்கும்போது எனக்கு 2 நன்மை இருக்குது. ஒன்று, நான் நிலைநிறுத்தப்படுகிறேன். இன்னொன்று, நான் என்னில் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. whatever the thing is to be accomplished, இந்த பூமியிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆவியானவரின் பலன் எனக்கு தேவை. நான் அன்பான் தேவனை விழுந்து போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நிலைநிறுத்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆவியானவரின் பலன் தேவை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. லூக்கா 4ஆம் அதிகாரம் கடைசியாக சொல்லி நான் படிக்க வாஞ்சிக்கின்றேன். 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும், மீதி விட்டு வாசித்து பாருங்க. நம்ம 2 பகுதியும் வாசிக்கும் போது இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
என்று சொல்லி 2 வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், நறுகொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறவும், பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுகொண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, ஆவியானவரின் அபிஷேகம் உள்ளவர்கள் ஆவியானவர் நடத்தப்படுதல், ஆவியான அபிஷேகம் உள்ளவர்கள் ஆவியானவரை பலப்படுதல், ஆவியான அபிஷேகம் உள்ளவர்கள் ஆவியானவரின் கிரியை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. The works of the Holy Spirit, or in other words, the service of the Holy Spirit. ஹல்லேலூயா. ஆவியானவரின் கிரியை. இங்கே இயேசு கிறிஸ்து ஆவியான அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவர் ஆவியானவர் நடத்தப்பட்டார், அவர் ஆவியான பலன் உள்ளவராக இருந்தார், அவர் ஆவியானவின் கிரியை உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவின் கிரியை, he was serving. ஆவியானவின் கிரியை இருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஆவியான கிரியை இருக்கிறதா? ஆவியான கிரியை இருக்கிறதா? அப்போ நம்மளுமாக ஆவியான கிரியை செய்யணும். பிரசங்கம் பண்ணணும். எல்லாம் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ எங்களை மாதிரி மைக் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணால் அதுக்கு ஒரு தனி அழைப்பு தேவை. ஹல்லேலூயா. எல்லாம் பண்ண முடியாது, ஆனால் பிரசங்கிக்கலாம். எத்தனை பேர் மீன் வாங்க தெரியும்? மீன் வாங்க தெரியும்? சிஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்க, மீன் நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்ட்டு. காய்ங்க வாங்குறது, பூ வாங்குறது இல்லையா? அதுக்கெல்லாம் நான் போவீங்களே, சிஸ்டர்ஸ் போவீங்க. இந்த காலத்தில் சிஸ்டர்ஸ் போகிறாங்க இல்லையோ, பிரதர்ஸ் போகிறாங்க. நானும் போவேன். நல்லா மீன்லாம் வாங்குவேன். ஒரு காலத்தில் வாங்குவேன், இப்பயும் வாங்குவேன். நல்லா கவனிங்க. அப்போ அந்த மீன் வாங்கும்போது வீட்டுக்கு கூட தூக்கிட்டு வரோம். ஐயா நெத்திலி மீன் வச்சுருக்கிறேன், சங்கரா மீன் வச்சுருக்கிறேன், கனகா மீன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். வாமா எப்படிம்மா நல்லா இருக்கியா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறாமான்னு சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஜெபத்தோடு சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆமாய்யா, கர்த்தர் நேசிக்கிறாருன்ட்டு அந்த ஒரு தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு. நீண்ட காலம் சென்றபோது அது பழனிச்சார். ஒரு வார்த்தை ஜெபத்தோடு சொல்லிடுங்க. அது கர்த்தர் நேசிக்கிறார் இருந்தது அதுக்குள்ளே ரிங்காரிட்டுக்கிட்டே இருக்கும். என்னம்மா மந்திரம் சொன்னியம்மா, என்னம்மா மந்திரம் சொன்னேன் அப்படி வந்து கேட்கும். அது என்னமோ எனக்குள்ளே செஞ்சுட்டு இருக்குமா, என்னமோ செஞ்சுட்டு இருக்கு, என்னம்மா மந்திரம் நம்ம யோசிப்போம். என்னடா மந்திரம், நான் எப்படா மந்திரவாதி யாருன்னு அப்படி நமக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா நம்ம கர்த்தர் நேசிக்கிறான்னு சொல்லியிருப்போம். அது உள்ள கிரியை செய்யும், ஒரு நாள் சபைக்குள்ளே கொண்டு வந்துடும். இது நம்ம செய்ய வேண்டிய இதான் ஊழியம். சுவிசேஷ பிரசங்கம் தான். இப்போ மைக் எடுத்துக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் பிரசங்கம் அவசியம் இல்லை. பார்க்குற ஆத்மா பார்த்து ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், உன்னை சேவிப்பார். பாஸ்டர் ஜெயக்குமார் என்று தலைமை சபையில் ஒரு ஊழியர் இருந்தார், இப்போ இல்லை. விக்டர் சமைதாஸ் இப்பயும் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த காலத்தில் ஷர்ட்டில் என்ன போட்டுப்பாங்க, பேட்ஜ் போட்டுப்பாங்க. இப்போல்லாம் பேட்ஜ்லாம் போடுறது இல்லை, ரொம்ப சைடாகி போச்சு. பேட்ஜ் போட்டுப்பாங்க. என்ன போட்டுப்பாங்க? ஜீசஸ் சேவ்ஸ். என்ன போட்டுப்பாங்க? ஜீசஸ் சேவ்ஸ் போட்டுப்பாங்க. நானும் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு கல்லூரி படிக்கிற காலத்தில் பிஏ படிக்கும் போது நானும் போட்டேன், ஜீசஸ் சேவ்ஸ் போட்டேன். அது வந்து பாருங்க ஒழுங்காக கத்தை சொல்லி போட்டிருந்தா ஒழுங்காக நிற்கும் இல்லையா? நான் அவங்கள பார்த்து நான் போட்டேனே, அது கொஞ்ச நாளில் காணா போச்சு. ஏலரியா வீட்டில் திட்டினாங்க, என்னடா பின்ன கூத்துக்கிட்டு எல்லாம் கறிக்க ஒரு மாதிரி இது ஷர்ட்டை கட்டு போகுது அப்படி அதுக்கு போயாச்சு. இந்த ஜீசஸ் சேவ்ஸை பார்த்து நிறைய பேர் ரசிக்கப்பட்டதாக விக்டரி சாமிதாஸே சொல்லியிருக்கேன். சைலண்ட் எவாஞ்சலிசம். டிராக்ட் கொடுங்களேன், ஒன்றும் பேசாமல் கர்த்தர் உன்னை நேசிக்கிற ஒரு டிராக்டை கொடுங்களேன். அதை வாசிப்பான், கிரியை செய்யும். ஆவியானவரின் கிரியையா, ஆவியான் கிரியை எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தும்? யோவான் 2ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 1-11 வசனங்களை நமக்கு தெரிஞ்ச நிகழ்வு. திருமணங்களிலே நம்ம பேசுவோம். கானாவு திருமணம் இல்லையா? அந்த திருமணத்திலே அங்கே கிரியை வெளிப்பட்டு என்ன பட்டுருங்க, the works, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்க என்று சொல்லி அன்பான் தேவிய யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன் இதோட. செய்தி என்னங்க, கலிலாவுல கானா ஊரிலே செய்தி கிரியை பார்க்கிறோம். ஜீசஸ் வர்க்ட். என்ன நடந்தது? எப்படிப்பட்ட வாழ்க்கை ஏற்பட்டது? தேவ மகிமை விளங்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரின் கிரியை வெளிப்படும் போது என்ன நடக்கிறது? தேவ மகிமை தெரிவிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை காணப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உடையவனாக இருக்கிறேன்னா ஆவியானவரின் அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. அந்த ஆவியான அபிஷேகம் உள்ள வாழ்க்கை எது? ஆவியானவரால் நடத்தப்படுதல்.
நடத்தப்படும் போது என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. எனக்கு என்ன நன்மை, பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? என்னை பலப்படுத்துகிறது. தேவனுடைய பலன் உண்டாகிறது. என் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், நான் நிலைநிறுத்தப்படுகிறேன், என்னிலே நிறைவேற்றப்படுகிறது. ஆவியின் அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? என்னிலே கிரியை ஏற்படுத்துகிறது. ஆவியான கிரியை, the works of the Holy Spirit. சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அன்பான் தெய்வஜம், அதனால என்ன நடக்கிறது? தேவ மகிமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. The glory of God is revealed. தேவ மகிமை, ஆண்டோட மகிமை நம்மள காணப்பட வேண்டும். பார்த்து சொல்லணும், ஏண்டி பாஸ்டர் ஜெபராஜ் முகம் பார்க்கும்போது அழகா பிரகாசமாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, அப்படி சொல்லுங்க. உண்மையாக தான், ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம முகத்தை பார்த்து நான் சொன்னோம், ஐயோ பேய் வந்துச்சுலா. சிலப்போ முகத்தை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேய் கூட கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இது பாரு இது முகத்தை போய் ஊழ்ச்சேங்க. என்ன சொல்லுவாங்க? உருப்படவே இது முகத்தை போய் ஊழ்ச்சேன், வேற என்ன முகம் வரக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம முகத்தை பார்க்கும்போது மோசே மலையில் இறங்கி வந்தாராம், ஜனங்க பார்க்க கூடாதுபடிக்கு நினைச்சிங்களா? முகம் பிரகாசித்தது. தேவ மகிமை பார்க்கணும் ஐயா, நம்ம முகத்தில், நம்முடைய பேச்சில் பார்க்கணும் ஐயா, நம்ம நடக்கையில் பார்க்கணும் ஐயா. தேவ மகிமை பார்க்கணும். பேதுரு குளிர் காய்ந்து உட்காந்துக்கிட்டானா. அங்கே வந்து பெண்மணி சொல்கிறாராம், நீ அவரோடு கூட இருந்தவன் அல்லவா, உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது. இன்னொருத்தன் சொல்றான், டேய் உன் முகம் காட்டுகிறதா, நீ அவரோடு கூட இருந்தவன். பேதுரு மறுதளிக்கிறான். ஆனால் முகத்தில் என்ன இருக்குது? இயேசுவின் சாயல் வந்துச்சு. அவரோடு கூட இருந்துட்டான் இல்லையா? இருந்தாலும் மறுதளிக்கிறவனா இருந்தாலும் ஆண்டவரை மகிமை விளங்க செய்கிறவனாக இருந்தான். இயேசோடு கூட இருந்தவன். அருமையான சகோதர சகோதரி, நான் முடிக்க போகிறேன். இன்னும் சில மணி நேரம் இந்த 23க்கு ஒரு பாய் சொல்லிட்டு 24க்குள்ளே போகிறோம். 24 எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கலக்கத்தோடு கூட இந்த காலையில் வந்திருக்கலாம். 24 உங்களுக்கு நுகமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த அபிஷேகத்தை உள்ளவர்களாக, ஆவியானவர்களுக்குள்ள நிறைவாக வாசம் பண்ணுகிறவர்களாக, உங்கள் உள்ளத்தை ஆவியானவருக்கு நிறைவாக ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆவியானவரே எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணும் ஐயா, நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணும், நீர் ஆளுகை செய்யும் ஐயா, பாடின போல ஆவியானவரே நீர் என்ன ஆளுகை செய்யும் என்று அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விடணும். அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை நடத்துவார். தேவ சித்தம் உங்களை நிறைவேற்றப்படும். அவர் உங்களை பலப்படுத்துவார். தேவ சாட்சி வெளிப்படும். அவர் உங்களை கிரியை செய்வார். தேவ மகிமை விளங்கும். எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த நுகம் முறிக்கப்பட்டவனாக என் வாழ்க்கை இருக்கும்படியாக ஆவியானவரே எனக்குள்ளே நிறைவாய் வாசம் பண்ணும் ஐயா. அபிஷேகம் பெறாதவர்கள் கேளுங்க. தாக்கமுள்ள யார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அன்பான சொந்தம் இருக்கும்போது, சம்சன் இருக்கும்போது, சனிக்கிழமை ஈவினிங்கு காத்திருப்பு கூட்டம்னு வச்சுருப்பாங்க. எல்லாரும் போவோம். இப்போது காத்திருப்பு கூட்டமே இல்லை, எந்த கூட்டமும் இல்லை. அன்பான் தெய்வஜனமே, சபை ஆவினால் நிறைந்து இல்லை, அந்நிய பாஷை பேசுவதில்லை, எல்லாம் போய்விட்டது. இல்லை என்ன தேவை? அந்த ஆவியானவர் இல்லைன்னா மனவாட்டின் சபையாக மாறவே முடியாது, மனவாளனை சந்திக்கவே முடியாது, சாட்சியாக நிற்க முடியாது, மீட்பில் நிலைத்திருக்க முடியாது. ஆவியானவர் தான். ஆவியானவரே எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும், என்னை ஆளுகை செய்யும், உம்மாலே நான் நடத்தப்படட்டும், உம்முடைய பலன் உள்ளவனாக இருக்கட்டும், உம்முடைய கிரியைகளில் தோன்றட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் உங்களை நிறைத்து விடுவார். அவர் உண்மைகளே இயேசுவை ஆளுகை செய்தது போல ஆளுகை செய்வார். தேவ சித்தம் நிறைவேற்றப்பட்டவர்களாக, தேவனுக்காக சாட்சியாய் நிற்கிறவர்களாக, தேவ மகிமையை விளங்க செய்கிறவர்களாக உங்களை ஏற்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. ஆமென். கர்த்தரை நாம் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். சற்று எளிமை நின்று தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியானவர் கிரியேட் செய் நம் என் வாழ்விலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். அனுதினம் என் வாழ்விலே உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. அதிசயங்கள் செய்திடுவாரே. நம்மை அதிசயங்கள் காண செய்வாரே. கண்ணீருக்கு பதில் வருது உன்னை கண்மணி போல் காப்பவரா. அழுகைக்கு பதில் வருது உன்னை அழைத்திட்ட தேவனாலே. நம்மை அல்லேலூயா. 23வது ஆண்டை நாம் கடந்து 24வது ஆண்டிற்குள்ளாய் போகக்கூடிய வேளையிலே தேவனாய கர்த்தர் அருமையான தேவதாசனை கொண்டு நம்முடைய நுகத்தடிகளை முறிக்கும்படியாய், தேவனுடைய சித்தத்தின்படி கடந்து வரும்படியாய், தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நாம் நடத்தப்படும்படியாய் கர்த்தர் அவருடைய அன்பை ஊற்றினபடியால் உலகத்தின் ஆழத்திலே உணர்ந்து கரங்களை தட்டி தேவனை நாம் மைமைப்படுத்துவோம். ஆவியானுடைய வல்லமை கர்த்தர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அமிக்க சிலகித்வால நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியனுடைய பல, தேவ ஆவியனுடைய பல. அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார், வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் கர்த்தரை நாம் மைமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வனாந்திர வாழ்க்கை ஏன் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், கர்த்தருடைய சத்தத்தை அந்நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கேட்டது போல இந்த வனாந்திர யாத்திரையிலோ கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கடந்து போவேன் என்றல்ல, கர்த்தர் உன்னுடைய நுகத்தடிகளை முதலாவதாக முறிக்கிறார். எந்தெந்த காரியங்களாலே கட்டப்பட்டு இருந்தாயோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ, அபிஷேகம் பண்ணப்பட்டவள் நீ. தேவன் உன் மேல் இருக்கக்கூடிய அந்நிய நுகத்தை முறித்து போடுகிறார், உடைத்து போடுகிறார். கட்டப்பட்ட கட்டுகளை அறுத்து போடுகிறார். கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது. புதிய பலனோடு, புதிய ஜீவனோடு, புதிய கிருபைகளோடு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறபடியால் அவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம் நடுவில் வெளிப்பட்டபடியால், கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமோ கிருபையோ அவர் அதிசயமானவர் என்பதை ஒவ்வொரு காலங்களிலும் கண்டுகளிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிற கிருபைக்காகவோ வரக்கூடிய 24வது ஆண்டிற்குள்ளாக ஒரு புதிய பலனோடு அபிஷேகமற்றவர்களாய் ஒருவேளை இருப்பீர்களானால் இந்த நாளிலும் சற்று வாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாம், வாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை தொடும்படியாய், கர்த்தருடைய கரம் உங்களை தொடும்படியாய், கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு கூட உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்பல்ல, கர்த்தர் கொண்டு வந்தது உங்களை அபிஷேகிக்கும்படியாய். உன் வாயை விரைவாய் திறந்து சோத்தரியுங்கள், சோத்தரியுங்கள். கரங்களை தட்டி தேவனை மைமைப்படுத்துங்கள், சோத்தரியுங்கள். சோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மே மா மாரா துரே அதுவாலா துவா நீஷாலா மாரா பாஷாலாபா ரபா நாஷாரபா துவாலா ரபா நகசோலகரா துவாலா கசோ லகா ரபா நீசியா கபோ ஹன்சோ ரபா துவா கபோ ஹன்சோ ரபாலானா ரபா நா நேகசோலா ரஹா நேகாலா மாரா ரபோ ஹன்சோரி பாகாலா ஆனேஷியாலா ரபாலா லேகசலகதுவாலா. உலகத்தை ஜெயித்தவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அபிஷேகித்தவர் மாறாதவர். அவர் உங்கள் மேல் காணப்பட்ட கட்டுகளை அவர் உடைத்தருகிறார், நுகத்தடிகளை நீக்கி போடுகிறார். புதிய பலனாலும் கிருபைகள்னாலும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மிக்க சொல்லுகிறவதுவால உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான் என்று யாரை பார்த்து சொன்னார்?
உன்னை பார்த்துதா? நம்மை பார்த்துதா? ஹalleluya, ஹalleluya. உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். மேக்கசி ஆக்கதுவாலா தேவன் நமக்கு கொடுத்த உரிமையாய் காணப்படுகிறது. ஆகவே சாத்தானே சபிக்கப்பட்ட பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தனிப்பட்ட குடும்பங்களிலும் கர்த்தாவே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொண்டு போட்டு கொண்டே இருந்த பொல்லாத ஆவியை இந்த நாளோடு முற்றிலுமாய் உன்னுடைய நுகத்தை உடைக்கிறோம். தேவ சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் நிரப்பப்படுவார்களாக. உம்முடைய வல்லமை பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும், பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். பிள்ளைகளை தொடுவீராக, பிள்ளைகளை தொடுவீராக. தேவ அக்னியானுடைய அசைவாடுதல் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டுகொள்ள கர்த்தர் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தர் நீங்க நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். இந்த ஆண்டின் கடைசி பகுதிக்குள்ளாய் நாம் இருக்கிறோமே, கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மிக்க சொல்கிறதுல ஒருவேளை இந்நாள் வரையிலும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிராதவர்கள் இருப்பீர்களானா இந்த நாளில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வெறுமையாக நடத்த மாட்டார். உங்களுக்கு தேவ அன்பு ஊற்றப்படும். கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது அதுக்கு முன்பாக பலன் இல்லாத மாமிச பலன் ஒன்றுக்கு உதவாது. ஆவின் பலன், ஆவின் பலனை பெற்றிருக்கிற நீங்கள் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிறவர் 2003 வருஷத்தை கடந்து 2004 போகிறோம். பெரிய காரியங்களை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். பெரிய காரியங்கள் செய்கிறார். கண்ணீருக்கு பதில் வருது, உன்னை கண்மணி போல் காப்பவர். அழுகைக்கு பதில் வரும். உற்சாகமா உற்சாகம். அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே, ஆவியானவர் கிரியை செய்கிறார். உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஆவியானவர் உனக்குள்ளே உங்களுக்குள்ளே நமக்குள்ளே அனுதினம் என் வாழ்விலே அதிசயங்கள் செய்திடுவாரே. உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே, அதிசயங்கள் செய்திடுவாரே. உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. கண்ணீருக்கு பதில் வரும், உன்னை கண்மணி போல் காப்பவரார். அழுகைக்கு பதில் வருது, உன்னை அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே. சோதனைகள் நீங்கி போகுது, உன் சோதனைகள் சுமந்தவராலே. சோதனைகள் நீங்கி போகுமே, உன் சோதனைகள் சுமந்தவராலே. பாடுகளும் பறந்து போகுது, உன் பாடுகளை ஏற்றவராலே. பாடுகளும் பறந்து போகுது, உன் பாடுகளை ஏற்றவராலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார், அனுதினம் என் வாழ்விலே. ஆவியானவர் கிரியை செய்கிறார், அனுதினம் என் வாழ்விலே. அதிசயங்கள் செய்திடுவாரே, உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. அதிசயங்கள் செய்திடுவாரே, உன்னை அதிசயங்கள் காண செய்வாரே. கண்ணீருக்கு பதில் வருது, உன்னை கண்மணி போல் காப்பவரா. அழுகைக்கு பதில் வருது, உன்னை அழைத்திட்ட தேவனாலே, உன்னை அழைத்திட்ட தேவனாலே. கவலைகள் பறந்து போகுது, உன்னை விசாரிக்கும் தேவனாலே. உணர்ந்து பாடுங்க. கவலைகள் கவலை என்ன கவலை? என்னை குறித்து கவலை. வேதனைகள் விலகி போகுது, நீ விசுவாசிக்கும் தேவனாலே. வேதனைகள்
அடைந்து எருசலேம் சபை ஒரு சாட்சியோட சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை வந்தா ஐஏஎஸ் முடிச்ச, அதாவது கலெக்டருக்கு படித்த பொண்ணு, 4 மாதத்துக்கு முன்பாக கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் ஆண்டவரை கத்தார் அவளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தா. அதோட மட்டும் இல்லை, வேலைக்காரத்த நன்மை கூட தேவனை கத்தா பெரிய காரியங்களை செய்தா. உண்மையில தேவ பெரிய வளனம் பண்ணா, தெரியறம் பண்ணா. ராணிக்கு தெரிய, ராணி வீட்டு பக்கத்தில் தானும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல எங்க சபை, 2வது என்ன சபை எருசலேமிலும் சாட்சி. அது பாருங்க, எருசலேமில் 1 எடுங்க, அப்போஸ்தலர் 1:8 சீக்கிரம் ரீட் ப்ராப்பர்லி. பரிசுத்த ஆவி உங்களை வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீ நான் பலன் அடைந்து எருசலேம் சபை யூதேயானா உன் ஜாதி ஜனம், சமரியானா நம்ம இருக்கிற இடமெல்லாம், பூமி எங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள். உன்னை என்னை சாட்சி வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்த. பயப்படாத, பயப்படாத. பயத்தின் ஆவி அல்ல, தேவனா கேட்கத்தார் பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உற்சாகமாக கையை தாட்டுங்களேன். ஆண்டவரை கேட்கத்தார் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவர், அதிசயமானவர். அவர் கிரியைகள் அதிசயமானவர்கள். அது என் ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர். பலத்தால் இல்லை, பராக்கிரமத்தினால இல்லை. கண்களை மூடி ஜெபிப்ப பெரிய காரியங்கள் செய்யுங்க. உணர்த்தனமானுக்கா மனைவிக்கா குடும்பங்களுக்கா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்து தருகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்தாங்க. ஏசன் ரத்தம் ஜெய, ஏசன் ரத்தம் ஜெய, ஏசு ரத்தம் ஜெய, ஏசன் ரத்தம் ஜெய, ஏசு ரத்தம் ஜெய. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். வரலாம். எத்தனை நல்லவர். வாட்னர் சர்வீஸ் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட் டைம்ஸில் யூத் பிள்ளைங்க வெளியே அலையாத வண்ணம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப பொறுப்போட்டு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி அங்கே பட்டாசு வெடித்தா இங்கே பட்டாசு வெடிச்சோன்னு போனீங்கன்னா சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க போலீஸ்காரங்க. எப்போ எவனை பிடிப்பான்னு தெரியாது. அதனால் எல்லா காரியங்களிலும் ஞானமாக இருங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்ம நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை மூடி மறைத்து அவர் மகிமைப்படும்படி, அவருடைய மகிமை நம் நடுவில் தங்கி இருக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு விசாரித்து அன்பு பாராட்டி ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.